ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஈவினிங் டைம் ஸ்நாக்காக ஜவ்வரிசி வச்சு வடையை தான் செய்ய போகிறோம். ஜவ்வரிசியில் செய்கிறதுனால டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும், கிறிஸ்பாகவும் இருக்கும். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வடை செய்கிறதுக்கு ஜவ்வரிசியை முதல்ல ஊற வச்சுக்கோங்க. 150 கிராம் ஜவ்வரிசி எடுத்துருக்கேன். 2 மணி நேரம் நல்லா ஊற விட்டு எடுத்துருக்கேன். இப்போ ஜவ்வரிசியில் இருக்கிற தண்ணியை ஃபில்டர் பண்ணிடுங்க. ஒரு சொட்டு தண்ணி இருக்கக்கூடாது. இதை 10 நிமிஷம் இதை அப்படியே வச்சோன்னா சுத்தமாக ட்ரை ஆகி வந்துடும். இப்போ 10 நிமிஷம் நல்லா தண்ணியை ஃபில்டர் பண்ணிக்கோம். பாருங்கள் ஜவ்வரிசி எந்த அளவுக்கு ஊறிருக்குன்னு. 2 மணி நேரம் கம்பல்சரி ஊற வச்சுக்கணும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இது கூடவே ஒரு 4 உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா பாயில் பண்ணிவிட்டு கிரேட்டரில் நல்லா துருவிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இந்த உருளைக்கிழங்கு இந்த ஜவ்வரிசியோடு சேர்த்துட்டு காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் பொடியை நறுக்குனது, கொஞ்சமாக பொடியை நறுக்கின கருவேப்பிலை, கொஞ்சமாக பொடியை நறுக்கின கொத்தமல்லி, சின்ன சைஸ் இஞ்சி துண்டை துருவிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு 3 ஸ்பூன் பொட்டுக்கடலையை இந்த மாதிரி ஃபைன் பவுடரை அரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். நம்ம பொட்டுக்கடலை சேர்க்கும் போது நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், எண்ணெய் குடிக்காது. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலர் கொடுக்கறதுக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணல, பச்சை மிளகாயோட காரம் மட்டும்தான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும். உப்பு அங்கங்கே தங்கிடாமல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வடைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயை 2 கையில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் கையில் ஒட்டாமல் நல்லா ஷேப்பாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு வடை மாதிரி தட்டாமல் கட்லெட் ஷேப்புக்கு நான் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களுடைய விருப்பம் தான், நீங்கள் எந்த ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். கட்லெட் ஷேப்புக்கு எடுத்தோம் அப்படின்னா ஈவனாக நமக்கு வெந்து வரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வடையை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். நான் பொரிச்சு எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெயை சூடு பண்ணி எடுத்திருக்கேன். ஹையில் வைக்காமல் மிதமான தீயில் வச்சு எண்ணெயை காய விட்டு இதில் சேர்த்துக்கோங்க. ஹையில் வச்சோன்னா சட்டுன்னு கரிஞ்சிரும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இதை அப்படியே விட்டு திருப்பி விடுங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். இப்போ 2 நிமிஷம் ஆயிருக்கு. நான் இப்போ திருப்பி விட்டுக்கிறேன். ஒரு பக்கம் நல்லா லைட் கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி 2 பக்கமே நமக்கு நல்லா செவந்து வரணும். இப்போ வடை நல்லா வெந்து கிறிஸ்பாக ரெடியாகி வந்திருக்கு. இந்த கலர் வரணும். இந்த கலர் வந்தால் தான் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெயிலேருந்து வடையை எடுத்து சுட சுட பரிமாற வேண்டியதுதான். இது வெறும் சாஸோடு நீங்கள் பரிமாறலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஜவ்வரிசி வடையை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.